கார்த்திகை தீபம் ஒளியின் திருநாள் தமிழர்களின் ஆன்மீக பாரம்பரியத்தில் தனித்துவமிக்கது. அன்று பொதிகை மலையில் பிரம்மன் தானே உலகத்தின் முக்கிய சக்தி என்று கூறினார். அதே சமயம் விஷ்ணு தன்னை உலக பாதுகாப்பின் தலைமை கடவுள் என நினைத்தார். அவர்கள் இருவருக்கும் மேலானவர் யார் என்பது பற்றி வெகுநேரம் விவாதமாயிருந்தது. தேவர்கள் அனைவரும் சிவபெருமானை இந்த விவகாரத்தில் தீர்வு காண அழைத்தனர். சிவன் தனது அழகு மற்றும் ஞானத்தால் ஒரு முக்கியமான சோதனையை அறிவித்தார். சிவபெருமான் எவராலும் தொடக்கமும் முடிவும் காண முடியாத ஒரு அக்னி ஜோதியாக மாறினார். இந்த ஜோதியின் தொடக்கம் அல்லது முடிவை கண்டுபிடித்தால் அவர்தான் இந்த பிரபஞ்சத்தின் சிரேஷ்ட சக்தி என்று ஏற்றுக்கொள்ளப்படும் என கூறினார். பிரம்மன் அன்னப்பறவை மேல் அமர்ந்து ஜோதியின் உச்சத்தை தேடி உயரமாக பறந்து சென்றார். மற்றவர் பக்கம் விஷ்ணு பன்றியாக மாறி பூமியின் அடிவாரத்தை தேடத் துவங்கினார். ஆனால் ஜோதியின் தொடக்கமும் முடிவும் காண முடியாததாக தெரிந்தது. விஷ்ணு சோதனையின் முடிவை அடைய முடியாது என்று அடக்கமாக ஒப்புக்கொண்டார். அந்நேரத்தில் பிரம்மன் ஒரு தாழம்பு மலரை சந்தித்தார். மலர் ஜோதியின் உச்சத்தில் இருந்து விழுந்ததாக கூறியது. பிரம்மன் மலரின் உதவியால் வெற்றியாளராக தன்னை முன்னிறுத்த முயன்றார். சிவபெருமான் இந்த பொய்யை கண்டுகொண்டு, பிரம்மனே, உலகில் உனக்கென்று எந்த கோயிலும் இருக்காது, மேலும் தாழம்பு மலர் இனி என் வழிபாட்டில் இடம்பெறாது என்று சாபம் அளித்தார். சிவபெருமான் தன் ஜோதியை திருவண்ணாமலை மலையில் வெளிப்படுத்தி கூறினார், இந்த அக்னி ஜோதி உலகை அறியாமையிலிருந்து விடுவிக்கும் சத்தியத்தின் ஒளி. இந்த புனித நிகழ்வை நினைவுகூர ஆண்டுதோறும் திருவண்ணாமலையில் மலை உச்சியில் மகா தீபம் ஏற்றப்படுகிறது. அது சிவபெருமானின் ஞானத்தை பரப்புகிறது. இத்தகைய தீப திருநன்னாளில் அனைவரும் இன்புற்று வாழ எல்லாம் வல்ல சிவபெருமானை வணங்கி அருளை பெறுவோம். ஓம் நம சிவாய.